இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அண்மை செய்தி. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இமாலய வெற்றி பெற்றுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்தியா 2இல் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்திய அணி இமாலய வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இமாலய வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா 2இல் வெற்றி பெற்று முன்னிலை வகித்துள்ளது. 4 விக்கெட் இழப்பிற்கு 430 ரன்கள் எடுத்து தற்பொழுது இந்தியா முதலிடத்தில் உள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 434 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், விவரம் என்ன? அருணா, இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர்ல 3வது டெஸ்ட் போட்டியில 434 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல இந்தியா ரன்கள் வித்தியாசத்துல அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு டெஸ்ட் போட்டியாக இந்த டெஸ்ட் போட்டி அமைந்திருக்கிறது. இதற்கு முன்பாக 2011ஆம் ஆண்டு நியூசிலாந்து அணிக்கு எதிராக 372 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. ரன்கள் அளவுல மிகப்பெரிய வெற்றியாக இருந்த சொன்னதா தற்போது 434 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இந்த 3வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி டாஸ் வென்று முதலில் பேட் செய்தது. முதல் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்திய அணியினுடைய கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் ஜடேஜா ஆகியோர் சதம் அடித்திருந்தனர். பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 126 ரன்கள் இந்தியாவிட முதல் இன்னிங்ஸ்ல குறைவாக எடுத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்திய அணி 2வது இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்காக SSV ஜெய்ஸ்வால் இரட்டை சதமும், அதே போன்று இந்த போட்டியின் அறிமுக வீரராக இருந்த சஃப்ராஸ் கான் அரை சதமும் அடித்திருந்தார். 2வது இன்னிங்ஸ்ல இந்திய அணி பார்த்தா 555 ரன்கள் மொத்தமாக டிக்ளேர் செய்திருந்தனர். பின்னர் 557 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று களமிறங்கிய இங்கிலாந்து அணி தொடர்ச்சியாக வீரர்கள் ரன்கள் எடுக்க முடியாமல் ஆட்டமிழந்தனர். இந்த சூழ்நிலைதான் தற்போது இந்திய அணி 434 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தனிப்பட்ட காரணங்களுக்காக நேற்று முன்தினம் சென்னை வந்திருந்த அஸ்வின் மீண்டும் இன்று போட்டிக்கு சென்று உடனடியாக அவரும் ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார். இந்த சூழ்நிலை தற்போது 434 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு இமாலய வெற்றி பெற்று தொடர்ல 2-1 என முன்னிலை வகிக்கிறது. அருணா, அதிக ரன்கள் எடுத்து இந்தியா இமாலய வெற்றி பெற்றுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சந்தானகுமார். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.